ஆமாம், அக்கா வீட்டு பக்கத்தில் வந்துட்டேம்மா. நான் வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடுதேன். சரி, உடம்பு பார்த்துக்கோ, சாப்பிடு. சரி, ஓகேம்மா. தம்பி வரானா? எதுக்கு வரான் அவன்? ஏற்கனவே இங்கே செலவு அத்துக்கிட்டு போகுது. அவன் வர வேணாம்னு சொல்லு. அவன் நம்மளை விட்டா யாருங்க இருக்கா? அதுக்கு உன் தம்பி 10 நாள் 20 நாள் வந்து இங்கே சென்ட சொல்லிட்டு இருப்பான். நான் உட்காந்து இங்கே செலவு பண்ணிட்டு இருக்கதா? பணம் என்ன மரத்திலே காய்க்குது? யார் செலவு பண்ணிட்டு இருக்குது? ஏற்கனவே போன மாதம் உன் தம்பி வந்துட்டு போனால எனக்கு 20,000 ரூபாய் செலவு. அதெல்லாம் வர வேணாம்னு சொல்லு. அவனுக்கு வேலை கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. அவனை வேற எங்கேயாவது தண்டை போ. அடுப்ப கிடைப்போம்மா. முடியாதுமா, வேணாம்மா, வர வேணாம்னு சொல்லுமா. என்னால் தண்டை செலவு பண்ணி இருக்க முடியாது. சும்மான்று அக்கா என்ன வீட்டுக்கு வரல? இல்லைக்கா, அங்கே ஃப்ரெண்ட் ரூம் வந்தேங்க. பிளேஸ்மெண்ட் இருக்கான். ஆமாக்கா, நீ வேலை கிடச்சிருங்க. அங்கே வேலை கிடச்சிருச்சுன்னா அப்படியே ரூம்லேயே ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்கக்கா. வேலை கிடைச்சிருச்சா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. யாருமா போன்ல? ஆமாம்மா. என்ன மாப்பிள்ள வேலை கிடைச்சிச்சாமே? ஆமாம் மாமா, வேலை கிடச்சிச்சு மாமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. என்ன அவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே வராமல் போயிட்டீங்க? இல்லை, இருக்கட்டும், பரவாயில்ல மாமா. ஃப்ரீயாக இருக்கும்போது வரேன் மாமா. சரி மாப்பிள்ள, சரி மாப்பிள்ள. இதான் அக்கடை பேசுங்க. பா, இனிமே ஒரு தொல்லை ஒழிஞ்சிச்சுப்பா. சரிப்பா, சாப்பிடியா? உடம்பு சரிக்கா, நீ உடம்பு பார்த்துக்கோ. சரிப்பா.